Hello students, Neet Physics 2025 question discussions நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So last video வரைக்கும் 15th questions discuss பண்ணியிருந்தோம். So இந்த வீடியோல அதோட continuation நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கு 16th question வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். Question பாருங்க. A uniform rod of mass 20 kg and length 5 meter leans against a smooth vertical wall making an angle of 60 degree. So இப்படி ஒரு vertical wall, so horizontal floor இருக்கு. So we had a ladder and the uniform rod or ladder இதோடைய மாஸ் கொடுத்திருக்காங்க லெந்த் கொடுத்திருக்காங்க இது மாதிரி vertical wall ஓட 60 degree angle ல இருக்கு ரைட் இதோடைய லெந்த் வந்து 5 மீட்டர் and இதோடைய weight வந்து vertically downwards act ஆகும் so weight வந்து பாத்தீங்கன்னா mg so 20 into 10 so இது 200 newton. So the other end rests on the rough horizontal floor. இது கொடுத்தாச்சு. The frictional force that the floor exert on the rod is. இப்போ இந்த இடத்துல இது floor. இந்த floor என்ன பண்ணும்? இந்த ராடுக்கு ஒரு friction exert பண்ணுது. அந்த friction உடைய magnitude எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So generally இந்த ராட் வந்து இப்படி inclined ஆயிருக்கு. இதோட tendency என்னன்னா இப்படி தான் மூவ் ஆயி போக ட்ரை பண்ணும். சரியா? இப்போ இந்த vertical floor ஓட இருக்கு அப்படினாக்க இது இந்த சைடு தான் ஸ்லிப் ஆக ட்ரை பண்ணும். அப்ப இது ஸ்லிப் ஆகாம இருக்குிறதுக்கு ஃபிரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகணும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இப்ப இந்த ராட் இப்படி இருக்குனா இந்த டைரக்ஷன்ல ஸ்லிப் ஆகுது இப்போ இந்த டைரக்ஷன்ல ஸ்லிப் ஆச்சுனா இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் என்ன இருக்கணும் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆயிருக்கணும் அப்ப ஃபிரிக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளோரோட இது கான்டாக்ட்ல இருக்கு அப்ப கான்டாக்ட்ல இருக்கறனால இன்னொரு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அது கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலர் இருக்கு அப்ப இங்க ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும் அதே நேரத்துல இந்த வாலோடையும் டச்ல இருக்கு அப்ப அங்க ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும் சோ இங்க ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இப்போ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை n1 எடுத்துக்கிறேன் இதை n2 எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெஸ்ட்ல தான் இருக்கு ஈக்விலிபிரியம்ல தான் இருக்கு அப்ப ஈக்விலிபிரியம்னு சொன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஈக்விலிபிரியம்ல இருக்கு ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம்ல இருக்கு ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம் அப்படினு சொன்னா இதோட ஹாரிசான்டல் ஃபோர்सेस balanced vertical forces also balanced so horizontal forces யாரு n1 இந்த n1 ஐ யார் பேலன்ஸ் பண்ணிருப்பானா friction பேலன்ஸ் பண்ணு அதே மாதிரி இவனுடைய vertical forces n2 யாருக்கு ஈக்குவல் அப்படினு பார்த்தா weight க்கு ஈக்குவல் இப்போ n2 क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி இது முடிச்சோம் அதோட weight தான் வேற ஒண்ணுமே இல்ல சோ இப்போ இத கேட்டிருக்கிறது friction கேட்டிருக்காங்க அப்ப இத வச்சிட்டு நீங்க friction கண்டுபிடிக்க முடியுமா n1 உங்களுக்கு டைரக்ட்டா தெரியுமா தெரியாது இப்போ இதில இருந்து உங்களால friction கண்டுபிடிக்க முடியாது அப்ப இது ஈக்விலிபிரியம்ல இருக்கு இன்னொரு ஈக்விலிபிரியம் என்னது rotational equilibrium அப்ப rotational equilibrium நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கனா அத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் n1 கண்டுபிடிக்கலாம் அதுல இருந்து நீங்க போகலாம் ரெண்டு வழி இருக்கு இதுல rotational equilibrium அப்படினு சொன்னா net torque 0 the net torque 0 about any point நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து A ன்னு எடுத்துக்கிறேன் இது B ன்னு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க நெட் டார்க் எடுக்க முடியும் இப்போ எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட் என்ன அப்படின்றத பாருங்க n1 நான் கண்டுபிடிச்சிட்டேனா அது டைரக்ட்டா ஃபிரிக்ஷனுக்கு ஈக்குவல் இப்போ நான் about B ன்னு எடுக்கும்போது F னாலயும் இந்த ஃபிரிக்ஷனாலயும் n2 னாலயும் வரக்கூடிய டார்க் அங்க 0 ஏனா அதான் பாயிண்ட்னு எடுக்கிறோம் about that point அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்सेसனால டார்க் என்னது 0 நான் about B ன்னு எடுக்கும்போது net torque 0 about the point B எடுக்கும்போது ஃபிரிக்ஷனால வரக்கூடிய டார்க் 0 வருது n2 னால வரக்கூடிய டார்க் 0 வருது அப்புறம் இந்த n1 னால டார்க் இருக்கும் இந்த weight னால டார்க் இருக்கும் அது ரெண்ட மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டா போதும் நம்ம ஈஸியா இந்த சம் வொர்க் அவுட் பண்ணிரலாம் n1 னால வரக்கூடிய டார்க் என்ன கவனிங்க டார்க் டியூ டு n1 சோ இப்போ ஃபோர்ஸ் நான் எடுத்துறேன் n1 multiplied by the perpendicular distance எதில இருந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய லைனுக்கு இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி தான் டார்க் எடுக்கறோம் அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒரு perpendicular distance போடணும் அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது perpendicular distance இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்றோம் இல்லையா இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க டார்க் எடுக்கறீங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு perpendicular லைன் அப்ப இது சோ இப்போ இந்த லெந்த் வந்து 5 ன்னு கொடுத்துட்டோம் இது 60 டிகிரி அப்படினு சொன்னா இது பக்கத்துல இருக்கு அப்ப 5 cos 60 டிகிரி அப்ப cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன வந்துரும் 1/2 இல்லையா இது அட்ஜஸ்ட்மென்ட் அதே மாதிரி இது நீங்க எடுத்துக்கலாம் இது மொத்தமா இருக்கக்கூடிய லெந்த் அப்படினு பாத்தீங்கன்னா
5 sin 60 degree. அப்போ 5 sin 60 degree னா sin 60 degree வேல்யூ √3/2. இது மொத்த லென்த் எடுத்துக்குவோம். அப்போ n1 இன்ட்டு நான் இதோடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன் 5/2. அதே மாதிரி டார்க் டியூ டு வெயிட் mg. இப்போ mgன்னு எடுத்துருவோம் மல்டிப்ளைட் பை பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஸோ இதுதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ், வெயிட்டோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன். புரியுதுங்களா? இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு அந்த பாயிண்ட் நான் பீன்ற பாயிண்ட்டுக்கு தான் நான் டார்க் எடுக்கிறேன். அப்போ இந்த பீன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ இதுதானே வந்துடுது. ஸோ கரெக்டாக சொல்ல போனோம்னா இந்த வெயிட் அப்படின்றது இது வரக்கூடிய லைன் இது மொத்த டிஸ்டன்ஸோடைய பாதி தானே, ஏன்னா கரெக்டாக சென்ட்ரல் தான் ஆக்ட் ஆகுது. இப்போ சென்ட்ரல் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா 5√3/2ன்றது மொத்த லென்த் இருக்குது, அதில் பாதி. அப்போ அதில் பாதின்னு எவ்வளோ வந்துடும்? 5√3/4. 5√3/2 டிவைட் பை 2. இப்போ 5√3/4. இந்த ரெண்டு டார்க்கு தான் இந்த ராட்ல ஆக்ட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு டார்க் ஆக்ட் அதை பேலன்ஸ் பண்ணிருக்கு. அப்போ ஒரு டார்க் கிளாக் வைஸ் அவனை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணா இன்னொரு டார்க் அவனை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தா n1 இன்டூ இங்கே எழுதிடுறேன் n1 இன்டூ 5/2. Similarly, mg multiplied by 5√3/4. So n1 தெரியாது, இந்த 5 and 5 cancel பண்ணிடலாம், இது 2 cancel பண்ணிடலாம். So we know the weight mgr equal 200 equal multiplied by √3/2. So அது cancel பண்ணினா 100. அப்போ n1 value 100√3. அப்போ n1 100√3 நியூட்டன்னா ஸோ ஃப்ரிக்ஷன் எவ்வளோ வந்துடும்? அதே 100√3 தானே. எஸ், n1 யாருக்கு ஈக்குவல்? ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல். அப்போ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? 100√3 நியூட்டன். ஸோ ஆப்ஷன் 4. ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த பிஏ பேஸ் பண்ணி நம்ம டார்க் எடுக்கும் போது எஃப் n2 இவங்க ரெண்டு பேர்த்தோடைய டார்க் அங்கே 0 ஆயிடுது. அதே பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இதை விட்டுட்டா ஒரு n1 mg மட்டும் வச்சுட்டு நீங்கள் n1 கண்டுபிடிக்கலாம். n1 தெரிஞ்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். 2 ஐடென்டிக்கல் சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் A and B have their centers separated by a certain distance. இப்போ நான் ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுமே கண்டக்டிங் ஸ்பியர்ஸ். சார்ஜ்னு கொடுத்தாச்சு. அப்போ இவனுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் Q, இவனுடைய சார்ஜ் வந்து Q. ஸோ செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க ஆர்ன்ற செப்பரேஷன் டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ சார்ஜ் ஆன் ஈச் ஸ்பியர் இஸ் Q. ஸோ அவங்களே Qன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்மால் Q எடுத்தாச்சு. அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் பிட்வீன் தெம் இஸ் F. இப்போ உங்களுடைய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் என்ன இருக்கும்? F equal to K Q²/R². இதை எடுத்தாச்சு. A third identical uncharged conducting sphere is brought in contact with the sphere A first and then with B and finally removed from both. இது நிறைய தடவை இந்த क्वेश्चंस நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இது ABன்னு எடுத்தாச்சு. இன்னொரு uncharged sphere கொண்டு போயிட்டு uncharged sphere, let us name that sphere as C. uncharged என்ற சார்ஜே கிடையாது, பட் கண்டக்டிங் ஸ்பியர். இதை போய் டச் பண்ணும்போது ஏல இருக்க சார்ஜ் யாருக்கு போகும்? சிக்கு போகும் இல்லையா? இப்போ ஏ இதை நான் தனியாக கால்குலேஷன் போடுறேன். ஸோ ஏ இவங்கிட்ட இருக்கிற சார்ஜ் வந்து கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இதுக்கு பக்கத்தில் சி அப்படின்ற இன்னொரு ஒரு அன்சார்ஜ் ஸ்பியர் வரும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால இங்கே இருக்கிற சார்ஜ் யாருக்கு போகும்? சிக்கு போகும். எது வரைக்கும் போகும்? ரெண்டு பேருக்கு ஈக்குவல் பொட்டன்ஷியல் வர வரைக்கும். ஐடென்டிக்கல் தானே, ஸ்பியர் ஐடென்டிக்கல் தானே. இப்போ ஈக்குவல் பொட்டன்ஷியல் எப்போ இருக்கும்? ஈக்குவல் சார்ஜ் இருந்தால் வந்துடும். அப்போ ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சார்ஜ் வரணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ரெண்டு சார்ஜையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் சார்ஜ் Q, இதை தான் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்பியருக்கு எவ்வளோ கிடைக்கும்? Q/2 கிடைக்கும். அப்போ ஏல எவ்வளோ சார்ஜ் இருக்கும்? Q/2. சிக்கு எவ்வளோ சார்ஜ் கிடைக்கும்? Q/2. சரிங்களா? இப்போ சியை அப்படியே இங்கேருந்து எடுத்து இவன்ட சார்ஜ் கிடச்சிருச்சு. எவ்வளோ கிடச்சிருக்கு? Q/2 சார்ஜ் கிடச்சிருக்கு. அதை கொண்டு போய் யாரோட டச் பண்ணுறேன்? ஒன்ஸ் அகெயின் பியோட டச் பண்ணுறேன். இப்போ சியில் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சு? Q/2. இப்போ பாருங்கள், ஏ இவன்ட்ட எவ்வளோ சார்ஜாக மாறிடுச்சு? Q/2. இந்த சியை கொண்டு போய் அவனோட கான்டாக்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி Qன்னு இருந்தது. இந்த Q அந்த சார்ஜ் வந்து ஏல இருந்தது. இப்போ சீன்ற அன்சார்ஜ்டு ஸ்பியரை போய் டச் பண்ணும்போது இவங்கிட்ட இருக்கக்கூடிய சார்ஜ் பாதி அவனுக்கு போயிருச்சு. இப்போ ஏல எவ்வளோ சார்ஜ் இருக்குது? Q/2. நான் சியை போய் டச் பண்ணியிருக்கேன். இப்போ பி அதோட சியை டச் பண்ணியாச்சு. இவன்ட்ட இருக்கக்கூடிய சார்ஜ் Q/2. இப்போ ரெண்டு பேர்த்துலேயும் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா Q + Q/2. ஸோ பிகம்ஸ் 3Q/2.
இந்த 3q/2 தான் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ தே ஆர் ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியஸ் மெட்டீரியல் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் சார்ஜ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல் பொட்டன்ஷியல் வர வரைக்கும் உங்கள்கிட்ட சார்ஜ் போகும். அப்போ மொத்த சார்ஜ் 3q/2 வந்துடுது. அதை நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணிங்கன்னா 3q/4. அப்போ பிக்கு எவ்வளோ சார்ஜ் கிடச்சிருது? 3q/4. சிக்கு எவ்வளோ சார்ஜ் கிடச்சிருது? 3q/4. இனிமேல் சியோடைய வேலை தேவையில்லை. ரெண்டையும் போய் டச் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்து என்ன பண்ணியாச்சு? ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போது பியில் எனக்கு கிடைக்கக்கூடிய நியூ சார்ஜ் 3q/4. அதே செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நியூ ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ F' = K. நியூ சார்ஜ் q/2 and 3q/4 whole divided by r². F' அப்போ 3/8 வந்துடும். ரிமைனிங் உள்ளது K q²/r². இதை மொத்தமாக சேர்த்தா 3/8F. ஸோ the new force between them is 3F/8. இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் A and B are negligible compared to the distance, so that the calculating the force between them can be considered as a point charges. இந்த பாயிண்ட் சார்ஜ் இது கண்டிஷன் கொடுக்கலனாலுமே நம்ம என்ன தான் பண்ணியிருப்போம்? அதை பாயிண்ட் சார்ஜஸ் கன்சிடர் பண்ணியிருப்போம். பிகாஸ் நம்ம கூலம்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த பாயிண்ட் சார்ஜஸ். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின். கொஸ்டினை பாருங்க. 2 cities X and Y are connected by a regular bus service with a bus leaving in either direction every t minutes. Every t minutes. A girl is driving scooty with a speed of 60 km/h in the direction X to Y. Notices that a bus goes past her. அவளை கடந்து போகுது, அவளை தாண்டி போகுது. Past her every 30 minutes in the direction of her motion. And every 10 minutes in the opposite direction of motion. 30 minutes ஒரு தடவை பஸ் அவளை கிராஸ் பண்ணி போகுது. ஒரே டைரக்ஷனில் போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் 10 minutesல கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. எவ்ரி 10 minutes ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையில் இப்போ உங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 10 மணி இல்லையா? இப்போ 10 மணி இருக்குது அப்படின்னாக்க கரெக்டாக 10:30 10:30 ஒரு பஸ் இப்படி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. 11 o'clock இப்படி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஆப்போசிட் சைடில் 10:10 ஒரு பஸ் போகுது, 10:20 ஒரு பஸ் போகுது. இப்படி 10 minutes கேப்ல ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. அதே டைரக்ஷன்ல 30 minutes கேப்ல போயிட்டே இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அந்த ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ்ல தானே அந்த பஸ் ரெண்டு சிட்டிஸ்க்கும் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. அந்த டைம் இன்டர்வல் என்ன, டைம் கேப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பஸ்ஸஸ், ரெண்டு ஸ்பீட் என்ன, அதாவது ரெண்டு ஆப்போசிட் ஸ்டேஷன்லேருந்து வருது ஆர் ஆப்போசிட் சிட்டிஸ்லேருந்து வருதுன்னா ரெண்டு பேருக்குமே என்னது ஒரே ஸ்பீடு தான். ப்ராப்ளம் பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு சிட்டிஸ் இருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி, எப்படி இருக்கு ஜஸ்ட் இமேஜின். இப்போ இது வந்து பஸ்ஸஸ் வந்து எய்தர் டைரக்ஷன் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. இப்போ பஸ் எய்தர் டைரக்ஷன் கிராஸ் பண்ணுதுன்னா இப்போ இங்கேருந்து கண்டினியூஸாக ஒரு பஸ்ஸு இந்த டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் பஸ்ஸஸ் வந்துட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த டைரக்ஷன்லையும் பஸ்ஸு போகுது, Y2X பஸ் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ இவங்களுடைய ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஸ்கூட்டியோட ஸ்பீட் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 km/h. இப்போ இவங்க பஸ்ஸஸோடைய ஸ்பீடு வந்து இங்கே நமக்கு கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். ரைட்? இது 60 km/h இருக்குது. இது வெலாசிட்டி ஆஃப் அ கேர்ள், நான் ஜீன் எடுத்துக்கிறேன், 60 km/h. ரைட்? இப்போ இதிலிருந்து நமக்கு பஸ்ஸோடைய ஸ்பீடு என்ன, அதே நேரத்தில் என்ன டைம் கேப், அதை கண்டுபிடிக்கணும். இந்த சினாரியோ நான் தனியாக ட்ரா பண்ணிக்கிறேன், கவனிங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேர்ளுடைய பொசிஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். இவங்க போகக்கூடிய ஸ்பீட் 60 km/h. ஸோ எய்தர் டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னா பஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அந்த இன்ஸ்டன்ட்டில் பார்க்கும்போது இப்போ டைம் 0ன்னு எடுத்துக்கும், 30 minutesல இது போய் கிராஸ் பண்ணிடும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பஸ் இருக்கு இல்லையா, 30 minutesல இது கிராஸ் பண்ணிடும். அப்போ இங்கேருந்து இந்த கேர்ளை கேட்ச் பண்ணும்போது இது போகக்கூடிய ஸ்பீடு வந்து வீண்ட ஸ்பீடில் போதா? டைம் கேப் இப்போ 30 minutesல போயிருது. சொல்லுது நல்லா புரியுதுங்களா? 30 minutesல போயிருதுன்னா இந்த டைம் இன்டர்வல் வந்து ஈக்குவலாக தானே இருக்கும்.
ஒரு பஸ்ஸுக்கு இன்னொரு பஸ்ஸுக்கு இருக்கக்கூடிய டைம் இன்டர்வல் சேம் தானே, அதானே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் அவன் கிராஸ் பண்ணி போகும்போது v இன்ட்டு டின்ற டிஸ்டன்ஸ் போயிடும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லையும் பஸ் வருது, இது பஸ். அப்போ இங்கிருந்து அதே கேர்ளை கிராஸ் பண்ணுறதுக்கும் அவனுடைய டிஸ்டன்ஸ் vt தான். பஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போகுது, ரெகுலர் இன்டர்வல்ஸில் தான் வருது, டைம்லாம் மாறி மாறி வரலை. அப்போது ஒரு பஸ் கிராஸ் ஆகி போயிருக்கு. அப்போது அடுத்தடுத்த பஸ், இப்போ இந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து d, இந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் d. இந்த d தான் யாருன்னு கேட்டிங்கன்னா v இன்ட்டு t. சரிங்களா? இந்த டைம் இன்டர்வல் கான்ஸ்டன்ட், ஸ்பீடும் கான்ஸ்டன்ட். அப்போது ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னொரு பஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ரெண்டு பஸ்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் சேம். இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல vt. புரியுதுங்களா? இந்த டிஸ்டன்ஸை தான் ஒரு பஸ் கேர்ளோட ஸ்பீடோட டைரக்ஷனில் கிராஸ் பண்ணுது, இன்னொன்று வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொன்னால் பஸ்ஸோடைய வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும், இந்த டைரக்ஷனில் போகிற பஸ்ஸோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ v - 60 ஒரே டைரக்ஷனில் போனால் என்ன பண்ணணும், வெலாசிட்டியை சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கூடிய டைம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டைமை நம்ம நோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 மினிட்ஸில் கிராஸ் பண்ணிருக்குன்னு கொடுக்குறாங்க. அப்போ 30 மினிட்ஸ் அப்படின்னா நீங்கள் அதை ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 half an hour இல்லையா, half an hourல இது கிராஸ் ஆகுது. அப்போ இந்த டீன்றது இதுதான். இந்த டீன்றது எவ்வளோ, v - 60 × 1/2. தட் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடில் பஸ் வருதா, அதுவும் அதே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேர்ள் இங்கே இருக்கு, பஸ் இந்த டைரக்ஷன்லையும் வருது, அந்த டைரக்ஷன்லையும் வருது. ஓகே, அப்போ இந்த கேர்ளை கிராஸ் பண்ணும் போது இங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் வெலாசிட்டி v - 60, அதுக்கு உண்டான டைம் தான் half an hour. ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது பஸ்ஸோடைய வெலாசிட்டி v தான், கேர்ளோடைய வெலாசிட்டி 60, v + 60. ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது வெலாசிட்டியை ஆட் பண்ணணும். அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 மினிட்ஸை நீங்கள் ஹவர்ஸ்க்கு மாற்றினீங்கன்னா 1/6 hour. அப்போ இது 1/6. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம், இந்த பஸ்ஸோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? ப்ரொசீட் பண்ணுங்கள். இது 3. இப்போ 3v - 180 = v + 60. இதுக்கு போனால் இந்த 2v = 240. அப்போ v = 120 km/h. அப்போ பஸ்ஸோட வெலாசிட்டி. இப்போ அதை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே உங்களோட ஆப்ஷனை பிடிச்சிடலாம். 120 km/h இருக்குது, ஆப்ஷன் 2 தான். இந்த டைம் பீரியட் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டைம் பீரியட் என்னது, இந்த பஸ்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கோம். ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். நம்ம எடுத்த கேஸ் என்ன, அந்த இன்ஸ்டன்ட்ல கேர்ள் இந்த பஸ்ஸு அதோடைய டைரக்ஷன்லேயே, கேர்ளோட டைரக்ஷனில் வரக்கூடிய பஸ் இங்கே இருக்கு, கேர்ளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரக்கூடிய பஸ் இங்கே இருக்கு. இந்த பஸ் இவனை வரக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, vt தான். ஒரு பஸ் கிராஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்குவோம், இந்த பஸ் கிராஸ் ஆகி போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, vt. ஏன்னா பஸ்ஸஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் போகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போகுது. அப்போ ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது, கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதான் இங்கே டீன்னு எடுத்திருக்கோம். இந்த டியோட வேல்யூ அதே டைரக்ஷனில் போனால் v - 60 × 1/2, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் v + 60 ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சரி, இப்போ எனக்கு டியோட வேல்யூ தெரியும். இப்போ இந்த டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த இது கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வச்சு டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். v - 60 × 1/2 இல்லையா. சரி, வியோட வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு, 120 - 60 × 1/2. ஸோ 60 - 1/2னா 30 கிலோமீட்டர் ஆயிருது. அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ இருக்குது, 30 கிலோமீட்டர். ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டீன்றது நான் என்ன சொல்கிறேன், ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டியோட வேல்யூ vtக்கு ஈக்குவல். இப்போ நான் 30 கிலோமீட்டர் எடுத்துக்கிறேன், d = vt. இது 120 km/h, இது t. ஸோ 30/120. இப்போ இது கிலோமீட்டரில் இருக்குது, இது km/h இருக்குது. இது கேன்சல் பண்ணால் 4. ஸோ 1/4 1/4 கால் மணி நேரம் எவ்வளோ இருக்குது, 15 minutes. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரியா? Next question. A container has two chambers of volumes V1 2 liters and V2 3 liters. ரெண்டு chambers இருக்கு. இந்த chamberல volume 1 எவ்வளோ இருக்குன்னா 2 liters வந்துருது. volume 2 எவ்வளோ வந்துருது, 3 liters வந்துருக்கு. Separated by a partition made of a thermal insulator. அப்போ இங்கே இருக்க ஹீட் அங்கே போகாது, அங்கே இருக்க ஹீட் இங்கே வராது. ஸோ ரெண்டுமே தெர்மல் ஈக்லிபிரியம் இருக்கு. The chambers contains N1 5 moles and N2 is going to be 4 moles of an ideal gas at pressure P1. Ideal gas na ரெண்டுமே ஒரே கேஸா இருக்கு. pressure இருக்கு பாருங்க, P1 1 atm கொடுத்திருக்கோம், இங்க P2 இவனுடைய pressure வந்து 2 atm respectively.
when the partition is removed the mixture attains an equilibrium pressure of இத ரிமூவ் பண்ணிட்டா ரெண்டு கேஸும் டிஃப்யூஸ் ஆகி மிக்ஸ் ஆகி ஃபைனலா ஒரு ப்ரெஷர் வந்து நிற்கும். அந்த ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் ஆகுது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி வச்சு இந்த ஃபர்ஸ்ட் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி செகண்ட் கேஸோட இன்டர்னல் எனர்ஜி அது எத்தனை வந்துடுது, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி வந்துடுது. அதாவது மிக்சருடைய இன்டர்னல் எனர்ஜி. இப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். ஸோ மோனோட்டாமிக் கேஸாக இருந்தால் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் F3ன்னு போட்டுக்கலாம். நீ ஐடியல் கேஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ ஜென்ரலாக யூடைய ஃபார்முலா தெரியணும். F/2 mu or T. F stands for degrees of freedom, mu stands for number of moles or gas constant, T அந்த கேஸோட பர்டிகுலர் டெம்பரேச்சர். இப்போ F/2 number of moles mu1 or இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கும் T1 ப்ளஸ் அதே F/2 mu2 or T2. ஸோ மிக்ஸ் ஆனும் போதும் திரும்ப அதே மெட்டீரியல் அதே கேஸ் தானே. ஸோ அதே கேஸ் போய் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறாது. ஸோ F/2 ரெண்டு மிக்சருடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் இன்டூ டி மிக்சர் ரெண்டு சேர்த்து டோட்டல். ஸோ இந்த F/2 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே கேட்டிருக்குது ப்ரெஷர் வால்யூம் டேர்ம்ஸில் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுறீங்க, டெம்பரேச்சர் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு கேட்குது டெம்பரேச்சரோட மிக்சரும் கிடையாது. எதை கேட்குறாங்க, ப்ரெஷர் மிக்சர் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், PV is equals to mu RT. அப்போ இந்த mu RTக்கு பதில் என்ன எழுதலாம், PV எழுதலாமா, P1 V1 plus P2 V2 that equals to P mixture volume mixture. ப்ரெஷர் P1 எவ்வளோ இருக்குது, 1 atm. வால்யூம் இனிஷியலாக 2 லிட்டர்ஸில் தான் இருக்குது, யூனிட்ஸை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். P2 எவ்வளோ இருக்குது, 2. அங்கே இருக்கக்கூடிய வால்யூம் எவ்வளோ, 3. that equals to ப்ரெஷர் மிக்சர் வால்யூம் மிக்சர் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறீங்க. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்துடுது, 5 லிட்டர்ஸ் வந்துடுது. ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 6 + 2 8 / 5. ஸோ ப்ரெஷர் மிக்சருடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, 8/5 வந்துடும். சரியா, 8/5 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.6. ஸோ 1.6 atm, 1.6 atm, ஆப்ஷன் 4. Clear? Next question from atoms. De Broglie wavelength of an electron orbiting in the n equal to 2 state of an hydrogen atom is close to. இப்போ ஒரு ஆர்பிட் இருக்கு, ஆர்பிட்ல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்னா அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து 2πr இல்லையா. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய வேல்யூ யாருக்கு ஈக்குவல்னா n லாம்டாக்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னாக்கா 1 லாம்டா, செகண்ட் ஆர்பிட்னா 2 லாம்டா, தேர்ட் ஆர்பிட்னா 3 லாம்டா, இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ ஆர்என் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்எனுடைய வேல்யூ வந்து 0.053. அவங்க போர்ஸோட ஆர்பிட் கொடுத்துருக்காங்க 0.052. ஆங்ஸ்ட்ராமாக இருந்தால் 0.53 வந்துடும். நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. என்ன வந்திருக்கு வேல்யூ, n²/z. இப்போ ஆர்என் வேல்யூ 0.052, என்னோட வேல்யூ 2. அப்போ 2² / 1. ஸோ இட் பிகம்ஸ் 4. இந்த ஆர்என் வேல்யூ நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2πRN ஈக்குவல்ஸ் டு இது 2 லாம்டா வந்துடுது. இந்த 2 and 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ பையோட வேல்யூ 3.14. ஆர்என் வேல்யூ நான் இங்கே டைரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ 0.208. தட் ஈக்குவல்ஸ் டு லாம்டா. அப்போ எனக்கு லாம்டாவோட வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ரிவர்ஸில் எடுத்துக்கும், ஈஸியாக இருக்கும். (32) 0 இருக்கனால 8 802 மல்டிப்ளை பண்ணால் ஸோ 5 digit, அப்போ 0.65. ஸோ 0.65 நானோமீட்டர். ஸோ க்ளோசர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.653 வருது நானோமீட்டர். ஸோ க்ளோசர் வேல்யூன்னு பார்க்கும்போது 0.67 நானோமீட்டர் வந்து. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏசி சர்க்யூட்ஸ்லேருந்து. டு அன் ஏசி பவர் சப்ளை 220 volt at 50 Hz, resistor 20 ohm
capacitor of reactance 25 ohm, inductor of reactance 45 ohm are connected in series. The corresponding current in the circuit and the phase angle between the current and the voltages respectively. So we have a resistor. இதோடைய resistance கொடுத்திருக்காங்க 20 ohm இருக்கு and a capacitance of reactance, so XC 20 ohm கொடுத்துரு, இது 20 ohm, capacitor of reactance 25 ohm and the inductor of reactance, inductor of reactance 45 ohm connected in series. The corresponding current in the circuit and the phase angle ஒரு AC voltage ஓட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 220 volt கொடுத்துருக்கும் and frequency வந்து பார்த்தீங்கன்னா 50 Hz இருக்கு, ரைட்? and we have to find the corresponding current in the circuit. current நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டேன்னா IRMS தான். ஸோ IRMS ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? VRMS divided by Z க்கு ஈக்குவல். இப்போ VRMS ஓட வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் 220 volt இருக்கு, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கோம். Z தான் கண்டுபிடிக்கணும். ஸோ Z உடைய ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL minus XC, எது கிரேட்டராக இருக்கோ அதை எழுதிக்கலாம். XL minus XC the whole square. இப்போ Z equals to root of R ஓட வேல்யூ 20 square plus XL 45 minus XC 25 the whole square. So that also becomes 20 square. அப்போ என்ன ஆன்சர்? 20 root 2. இது Z 20 root 2 ohm. இதிலிருந்து நான் IRMS கால்குலேட் பண்ணலாம். அப்போ IRMS ஓட வேல்யூ போச்சுன்னா VRMS 220 divided by 20 root 2. இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன், இது 11 ஆயிரும். root 2 எடுத்தா 0.707. ஓகே, இது 220 இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு, 1120. அப்போ 0.707 707 1 707 707 7777 3 digit. So 7.777 approx அதில் பார்க்கும்போது 7.7 7.8 இருக்கு. இப்போ 7.8 வந்து IRMS இருக்கு. ஸோ ரெண்டு ஆன்சர் இருக்கு, இதை மட்டும் வச்சு நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது. ரெண்டு ஆன்சர் இருக்கு. அண்ட் ஆல்சோ we have to find the phase difference. phase difference என்ன ஃபார்முலா எடுக்கலாம்? cos phi equals to R by Z. சார் XL minus XC ன்னு எடுத்துக்கிறேன், ஓகே, நோ இஷ்யூ. இங்கே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோ வந்துடுது? 20. Z வேல்யூ 20 root 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 by root 2 வந்துடும் and it becomes 45. சார் நான் XL minus XC போடுறேன் 20 by 20. ஸோ இப்போ tan phi 1, அப்போயும் 45, ரெண்டு ஒன்று தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் 7.8 ampere and 45 degree. Clear? Next question, dual nature லந்து ஒரு simple question தான். Which of the following option represent the variation of photoelectric current with the property of light shown in the x-axis? இந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டி இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாமல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ட்ரூ, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிட்டி 0னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், இதை எடுத்துக்கலாம். பி பார்க்கலாம், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெண்ட் வந்து தப்பான ட்ரெண்டு, ராங் ஆப்ஷன். ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னாலே ஒரே கிரைட்டீரியா இன்டென்சிட்டி மட்டும்தான். அப்போ அந்த இன்டென்சிட்டி மட்டும்தான் வேரி ஆக போகுது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ இப்போ ஏ ஒன்லி த கரெக்ட் ஆப்ஷன். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. A pipe open at both ends has fundamental frequency F in air. இப்போ எங்கிட்ட வந்து ரெண்டு எண்டும் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு பைப் இருக்கு, அதோடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. let us assume the length is going to be L. இப்போ இங்கே வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன எழுதலாம்? V by 2L. ரெண்டு எண்டும் ஓப்பனாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ the pipe is now dipped vertically in water drum to half its original length. அப்போ இங்கே போயிருச்சு, இங்கே வெளியில் இருக்கக்கூடிய லென்த் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா L by 2, the new length. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, இப்போ இது என்ன ஆயிருதுன்னா க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் ஆயிருது. ஸோ இப்போ இந்த க்ளோஸ்டு பைப் ஆயிருச்சுன்னா இங்கே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ V divided by 4L dash. இப்போ V divided by 4, நியூ லென்த் என்னது? L by 2. கேன்சல் பண்ண என்ன வந்துடுது? V by 2L. திஸ் வேல்யூ இஸ் சேம் அஸ் அ ஓப்பன் பைப். ஓப்பன் பைப்பில் V by 2L அதே ஃப்ரீக்வன்சி தானே வந்துருக்கு. அப்போ ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேம். அப்போது நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்னது? F. ஓகே.